எல்லாரும் ரெக்கவர் பண்ணி நாங்கள் லோக்கல் ஆம்புலன்ஸ், அதாவது கம்பெனி ஆம்புலன்ஸில் அமுச்சிட்டு வந்தாங்க. அமுச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த ஒரு வந்தது. 2வது பார்த்தீங்கன்னா, டிரைவர் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க. டிரைவர் மேலே ஃபால்ட் இல்ல. டிரைவர் என்னன்னா, ட்ரெயின் தான் போயிடுச்சே, நம்ம போயிடலான்ற ஒரு பட்சத்துக்காக தான் அவரு கிராஸ் பண்ணியிருக்காரு. அவரு போய் வந்து அவர்கிட்ட கேட்கல. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, கேட் கீப்பர் பார்த்தீங்கன்னா, ஹிந்திக்காரங்க. ஹிந்திக்கார பையன் தான் அந்த இருக்காப்புல. ஆ இங்க வந்து எங்களுக்கு வந்து தமிழ் ஆளுங்க வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது எங்களோட கோரிக்கை சார். கோரிக்கை. கூடிய விரைவில வந்து எங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சப்வே வச்சு எங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்தாங்கன்னா, இந்த மாரி ஒரு அசம்பாவிதம் மறுபடியும் நடக்காதுன்றதுக்காக நாங்க அத கொஞ்சம் கோரிக்கை வைக்கிறோம். டிரைவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் சார் அவரு. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா அவரு வந்து ஒரு இப்போ டிரைவிங் ஃபீல்ட்ல இருக்காரு அவரு. அவரு 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 என்ன சொல்றது, அவருக்கும் கொஞ்சம் பலத்தமான அடி தான். பலத்த அடி. நான் நேர்ல போய் நானும் பார்த்தேன். பார்த்துட்டு பேசிட்டு தான் வந்தேன். ஆ இன்னொன்னு எங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் கொஞ்சம் குயிக்கா வந்திருந்து அப்டின்னா, அ உயிர் உயிரிழப்போட எண்ணிக்கை ஓரளவுக்கு நாங்க குறைச்சிருக்கலாம். ஆம்புலன்ஸ் ரொம்ப டிலே பண்ணி வந்ததுனால தான் ஒரு ஒரு பையனோட லைஃப் எங்களால சேவ் பண்ண முடியல. சப்போஸ் எங்க 108 இங்க இருந்தது அப்டின்னா, அந்த 108ல அந்த பையன ஏத்தி ஓரளவுக்கு அனுப்பிச்சிருந்தோம்னா, அந்த பையன வந்து சேவ் பண்றதுக்கு எவ்வளவோ சான்சஸ் இருந்திருக்கு. ஆ ஆம்புலன்ஸ் டிலே வந்ததுக்கு காரணமும் சொல்லலாம். வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மய்யத்தின் முதன்மை பணி.